Hi friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன மினியேச்சர் திங்ஸ் செய்ய போறோம்னா ஈஸி சேர் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் 2 mm திக்னஸ்ல உள்ள ஒரு வுடன் பீஸை எடுத்துக்கணும். இந்த பீஸை 6 mm அளவுக்கு நீளமா லைன்ஸ் போடணும். அப்புறமா மினி சா பிளேட் யூஸ் பண்ணி கவனமா இந்த லைனை கட் பண்ணி எடுக்கணும். சா பிளேட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சின்ன பீஸ் கட் பண்றதுக்கு சா பிளேட் சேஃப் இல்ல, சோ இதுக்கு ஹேண்ட்ஸா யூஸ் பண்ணி கட் பண்ணணும். எல்லா பீஸையும் 6 mm அளவுக்கு கட் பண்ணி எடுத்த அப்புறம் அந்த பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ண இடத்துல சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுக்கணும். இப்படி கீழே வச்சு தேய்க்கிறப்போ லைட்டா பெண்டா இருந்தாலும் அது சரியா ஸ்ட்ரெயிட் ஆயிடும். இப்படி 10 to 15 பீஸ் ரெடி பண்ணி எடுக்கணும். எல்லா பீஸும் ஒரே சைஸ்ல இருக்கணும். இதுல ஒரு 4 பீஸை எடுத்து அதோட எட்ஜில் இப்படி ரவுண்டா கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். இந்த 4 பீஸ்ல 2 பீஸை மட்டும் தனியா எடுத்து அதோட சென்டர்ல 0.8 mm ஹோல் போடணும். இது சீட்டோட சைடு ஃப்ரேம். மீதி இருக்கிற 2 பீஸுக்கு சென்டர்லயும் சைட்லயும் ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட மாதிரி 0.8 mm ஹோல் போடணும். இதுதான் பேக் ஃப்ரேமோட சைடு பீஸ். அடுத்ததான் 4 சின்ன பீஸ் இருக்கணும். இதுல 2 பீஸ் கொஞ்சம் சின்னதாவும் மீதி இருக்கிற 2 பீஸ் அதை விட கொஞ்சம் பெருசாவும் எடுக்கணும். இந்த 4 பீஸோட எண்ட்லயும் ரவுண்ட் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். இதுல 2 பீஸுக்கு 2 எண்ட்லயும் 0.8 mm ஹோல் போடணும். இதுதான் ஹைட் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஃப்ரேம். இன்னும் 2 பீஸை எடுத்து அதுல சென்டர்லயும் சைட்லயும் ஹோல் போடணும். இதுதான் ஃப்ரண்ட் லெக். சின்ன சைஸ்ல இருக்கிற ஆணியை எடுத்து அதை 4 mm லென்த்துக்கு கட் பண்ணி எடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கிற சீட்டோட சைடு ஃப்ரேமை எடுத்து அதுல இந்த மாதிரி 2 mmக்கு சின்ன சின்னதா கட் போடணும். இந்த கட் போட்ட இடத்துல பிளேடை யூஸ் பண்ணி ஸ்டெப்பா கட் பண்ணி எடுக்கணும். இனி 2 சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்து அதை சீட்டோட சைடு ஃப்ரேம்ல இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஈஸி சேரோட சீட் ரெடி.
இப்போ ரெண்டு சின்ன பீஸ்ல ஒரு பீஸை எடுத்து பேக் ஃப்ரேமோட சைடு பீஸ்ல வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் ஈஸி சேரோட பேக் ஃப்ரேம். இந்த பேக் ஃப்ரேமையும் சீட் ஃப்ரேமையும் இப்படி ஒன்னா ஜாயின் பண்ணணும். இப்போ ஹோல் போட்டு வச்சிருக்கிற ஃப்ரண்ட் லெக்கை எடுத்து அதுல 4 mm ஆணி யூஸ் பண்ணி சீட் ஃப்ரேம்ல இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். ஹைட் அட்ஜஸ்ட் பண்ற ஃப்ரேமை எடுத்து அத பேக் ஃப்ரேம்ல இருக்கிற சென்டர் ஹோல்ல ஆணி யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு சின்ன பீஸை எடுத்து அத இப்ப ஃபிக்ஸ் பண்ண ஹைட் அட்ஜஸ்ட் பண்ற ஃப்ரேமோட எண்ட்ல வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பேக் ஃப்ரேம்ல இப்படி 0.8 mm வச்சு 2 ஹோல் போடணும். ரெண்டு சின்ன பீஸை எடுத்து அதோட எட்ஜ ரவுண்டா கிரைண்ட் பண்ணி இதுலயும் 2 ஹோல் போட்டு எடுக்கணும். இந்த ரெண்டு பீஸையும் ஃப்ரண்ட் லெக்லயும் பேக் ஃப்ரேம்லயும் ஜாயின் பண்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்ததா ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி அத ஃப்ரண்ட் லெக்குக்கு கீழே இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். இனி ஹேண்டிலுக்கு 10 mm சைஸ்ல 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதோட ஒவ்வொரு சைடும் ரவுண்ட் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். இத அப்படியே ஹேண்டிலோட பேஸ் ஃப்ரேமுக்கு மேல வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். இனி 2 சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்து அத பேக் ஃப்ரேம்லயும் சீட் ஃப்ரேம்லயும் இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். ரெண்டுக்கு 2 mm சைஸ்ல ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்து அதை ரவுண்ட் ஷேப்புக்கு கிரைண்ட் பண்ணிட்டு இந்த பீஸை 2ஆ கட் பண்ணி எடுக்கணும். (220) நம்பர் இருக்கிற சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி ஃபுல்லா தேய்ச்சி எடுக்கணும்.
ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கிற 2 mm பீஸையும் தேய்ச்சி எடுக்கணும். அதுக்கப்புறமா ஃபுல்லா 2 அல்லது 3 கோட்டிங் சீலர் அப்ளை பண்ணணும். ஒவ்வொரு கோட்டிங் சீலர் அப்ளை பண்ணிட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் 320 சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி நல்லா சாண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கோட்டிங் கொடுக்கணும். ஃபைனலா ஃபுல்லா கிளியர் கோட் ஸ்ப்ரே பண்ணி 1 hour நல்லா ட்ரை ஆக விடணும். பத்து சென்டிமீட்டர் அளவு துணி எடுத்து அதோட 2 பக்கமும் நல்லா ஃபோல்ட் பண்ணி தச்சு எடுக்கணும். இத இந்த ஈஸி சேர்ல இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். சேரோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் சரியா ஒர்க் ஆகுதான்னு ஃபைனலா ஒர்க்கை செக் பண்ணிக்கணும். அவ்வளவுதான், நம்ம மினியேச்சர் ஈஸி சேர் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.